அத்தனை நபர்களுக்காக ஒரு முக்கிய தகவல் இந்த பதிவில். மீன ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு முக்கியமான செய்தி தான். ஏன்னா இன்னைக்கு உலகம் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும், மொத்த இனமும் மனித இனமும் எதை தேடி ஓடுது? வாழ்க்கையில சீக்கிரமா நான் வாழ்க்கையில செட்டில் ஆகணும், கார் வாங்கணும், சொத்து வாங்கணும், வீடு கட்டணும், உடனே நான் பணக்காரனாக மாறணும். இதுக்காக மனிதன் வேகமாக ஓட ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஓடுற நபர்கள் வேகமா நாம வளரணும் அப்படின்னா சரியான தொழிலை உருவாக்கணும். அதுல நம்ம முழு உழைப்பையும் திறமையும் போடணும். நம்மளுடைய புத்தியை பயன்படுத்தி வேகமா பணம் சம்பாதிக்கலாம். இதை தவிர வேற யாராவது உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? மீனராசி குரு பகவானுக்கு சொந்தக்கார ராசி வச்சுக்கிடலாம். இப்போ மீனத்துக்குள்ள சனி பகவான் சன்ம சனி வந்து உட்கார்ந்துருக்காரு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு எதிரி வந்து உட்காந்துட்டான்னு வைங்களேன், நம்மளை பழி வாங்குறதுக்கு வந்து உட்காந்துட்டான் வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவன் பேச முடியாத அளவுக்கு சோத்தை போட்டாலே அவன் பேச மாட்டாங்க, தூங்கிடுவான். இது மதிநுட்பத்தை பயன்படுத்துவதற்காக உங்களோடு பகிர்கிறேன். எப்பவுமே கிரகங்கள் நமக்கு வெளியிடங்கள்ல சந்தர்ப்பங்கள் தானாக உருவாகின்ற நிலை இருக்கும். அதை கூட நம்மளுடைய புத்தியை பயன்படுத்தினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். வேகமா நாம வளரணும் அப்படின்னா நம்மளுடைய தொழிலை மதிநுட்பத்தை கொண்டு பெருக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். இல்லைங்க, நான் நிறைய தொழில் செஞ்சுட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனாலும் என்னுடைய லைஃப்ல செட்டில் ஆக முடியல, ஏதோ ஒரு போராட்டம் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, எனக்கு ஏதாவது ஒரு சங்கடங்கள் வந்துக்கிட்டே இருக்கு, நான் போராடிக்கிட்டே இருக்கேன், ஏதாவது ஒரு சூழ்நிலை பணப்பற்றாக்குறை நம்ம லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா இதுக்கு காரணம் கிரகங்களா உங்களுடைய புத்திசாலித்தனமா அப்படின்னு யோசிங்க. யோசிச்சாலே புத்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்மளுடைய மதியை கொண்டு தாங்க விதியை வெல்ல வேண்டும்.